கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஏசாயா 44 அதிகாரத்துல 21வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன். ஆமேன், ஹல்லேலூயா. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. விசுவாசத்தை நாம் தேவன் மேல வைக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மையை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் தான் என்னை உருவாக்கினார், அவர் என்னை மறக்க மாட்டார். தாய் தகப்பன், இந்த உலகத்தின் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தம் யாரா இருந்தாலும், இந்த உலகத்துக்குரிய ஜனங்கள் யாரா இருந்தாலும், யார் மறந்தாலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த விசுவாசம் நம்ம எப்படிப்பட்ட விசுவாசம்? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரதான நாம மகிமைப்படுவதாக. ஏனோக்கி குறித்து நம்ம பார்க்கிறோம். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானவன் என்று எப்பொழுதுமே தேவனே சார்ந்து தேவனோடவே கூட இருந்ததுனால தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் நம்மை அவரை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். ஆமென். உன்னை நான் மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். ஆமென். விசுவாசத்தினாலே நோவா என்ன பண்ணாரு? தற்காலத்துல காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றாரு. பயபக்தி உள்ளவனாய் இருந்து தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணாரு. அதனால அந்த உலகம் அழிவும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றிக் கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நிறைய காரியங்கள் வேதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற ஆபிரகாமை குறித்து, சாராளை குறித்து, ஹல்லேலூயா. சரீரம் செத்து போன நேரத்துல கூட கர்த்தருடைய அந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வானத்தில் அந்த பெருக்கமான நட்சத்திரங்களை போல கடற்கரையில் எண்ணீர் அறந்த அந்த மண்ணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்னா நம்மெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லி வாசிக்கிறோம். இவங்கெல்லாம் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா உறுதியாய் பிடித்து கொண்டார்கள். தேவன் மேல நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவர் இந்த நாளில் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னா இந்த விசுவாசம் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். நம்முடைய ஜெபம் தான் நமக்கு வெற்றி. நம்முடைய தான தர்மம், நம்முடைய நல்ல கிரியைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிறார். நீங்க எந்த காரியத்தையும் நான் இப்படி செய்தனே, எல்லாவற்றையும் நான் இழந்திருக்கிறேனே, இல்லை நான் உங்களுக்கு நன்மை செய்தனே, என்ன செய்தாலும் நீங்கள் பின்வாங்கி விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் விலையேற பெற்றவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களுடைய இருதயத்துல இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் தேவனுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க. நீங்க எதிராதபடிக்கு உங்களை நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. கர்த்தர் சொன்னாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். நம்மை மறவாத தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நம்மை, நம் குடும்பத்தையும், நம்முடைய தலைமுறையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.